புதுக்கோட்டையில் அம்மாப்பட்டினம் என்கிற ஊரில் மிக முக்கியமாக ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி ஹிஜாப் அணிந்து கொண்டு ஒரு இடத்துல டோக்கனை கொண்டு போகிறார். அந்த டோக்கன் அந்த அம்மாப்பட்டினம் ஜமாத் மூலியமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சாப்பாடு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது அந்த டோக்கன். அப்போ இந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கூட ஒரு எக்ஸ்ட்ரா டோக்கனை ஜெராக்ஸ் எடுத்து சென்று இருக்கிறார்கள். அப்போ அந்த பெண்மணியை அவர் செய்தது தவறாக இருக்கட்டும், ஒரு திருட்டுத்தனமாக இருக்கட்டும், அதற்கான விதிமுறைகள், பல்வேறு விதிமுறைகள் சட்டத்தின் முன்னாடியும் இருக்கு, உங்களுக்கு மாரலாவும் இருக்குது. மனசாட்சிப்படியும் அந்த பெண்மணி செய்தது தவறு என்று நினைத்திருந்தால், பல்வேறு இஸ்லாமியத்தினுடைய மிக முக்கிய கூட்டமைப்பான ஜமாத்தில் பல்வேறு ஆண்கள் மத்தியில் அந்த பெண்ணினுடைய ஹிஜாபை இழுத்து அவரை துன்புறுத்தி அவருடைய முகத்திரையை, ஹிஜாபினுடைய திரையை கிழித்திருக்கிறார்கள் அம்மாப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜமாத்தினர். அப்போது இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? என்றைக்கு நீங்கள் ஒரு இந்துத்துவவாதிகள், இந்துக்கள் இஸ்லாமியர்களினுடைய பெண்மணிகளுடைய அந்த ஹிஜாபை தூக்கி பார்க்கிறதுக்கோ இல்லை அதை கிழிப்பதற்கோ முற்படும் போது ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரண்டு நிற்கும் போது, ஆனால் நீங்கள் வெறும் ஒரு சாப்பாட்டுக்காக ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்த ஒரு டோக்கனருக்காக உங்களுடைய கண்ணியத்தை, அந்த ஹிஜாபினுடைய மாண்மையை நீங்கள் வரையறுக்கிறதா சொல்லப்படக்கூடிய அந்த ஹிஜாப் அவ்வளவு பெரிய விஷயம், இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு கேடயம் மாதிரின்னு சொல்கிற அதே ஹிஜாபை இஸ்லாமிய ஆண்கள் பல்வேறு பேர் கூடியிருந்து அந்த பெண்மணியை தூக்கி, அந்த ஹிஜாபை தூக்கி பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் கடந்த 2 நாட்களாக இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் தேடிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பெரிய தலைவர்கள் இல்லை பெரிய விதமான அறிஞர்கள், பெரிய விதமான இஸ்லாமிய ஸ்காலர்ஸ் இதற்கான எதிர்வினைகளை ஆற்றுவார்கள் அப்படிங்கிற பார்க்குறோம். ஆனால் எந்த இடத்துல இருந்துமே ஒரு எதிர்வினைகள் வந்ததாக தெரியவில்லை. அப்போது உங்களுக்கு தேவையான இடங்கள் அந்த ஹிஜாப் புனிதமாக்கப்படுவதும், உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல அதனுடைய மாண்பை குறைக்கிறதுமே இந்த இரட்டை முகத்தையும் இரட்டை நிலைப்பாடையும் களையாத வரைக்கும் எந்த விதமான இந்த புனிதப்படுத்தலும் மற்ற சமூகத்தாருக்கு, மற்ற ரிலீஜியஸை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு அதனுடைய மாண்பு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.